ஒரு பொண்ணு அவங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தானே அந்த மாப்பிளையை தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்ச, ஃபர்ஸ்ட் எல்லாமே உன்ன சொல்லணும், ஊர்ல இல்லாத மாப்பிளையை எனக்கு எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், உன்னாலதான் வாழ்க்கையே கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் திட்டிட்டு, எனக்கு இப்ப பசிக்குது போய் சாப்பாடு போட்டுடும் அப்படின்னு சொல்றா. அவளும் அவங்க அம்மா வந்து சாப்பாடு போட்டு வந்து அவளுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு அவளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கூட நிம்மதியா நம்ம சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவையும் வந்துடுது. அவங்க அம்மாவும் அவ மாடியில் நிற்கும் போது, அம்மா என்னதாம்மா பிரச்சனை, நீ என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும், சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவளும் அவங்க மாமியார் வீட்டு அவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்றா. அதுக்கு அவளும் ஏமா இப்படி எல்லாம் பண்ணாங்க, சரி விடுமா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. வந்ததும் இந்த மாதிரி பாப்பாக்கு பிரச்சனைடா, நீ போய் அவங்க வீட்டுல கொஞ்சம் பேசுறா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவனை ஒரு ஆளவே கண்டுக்காம, நீ தான் ஒரு வீட்டுல பெரிய ஆளு, நீ வரியா, அவங்க அக்கா வந்து என்ன பேச சொல்லலன்னா நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சரின்னு அந்த பாப்பாவுடைய அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது அவரும் மூஞ்சியே காட்டாத போயிடுறாரு. அவங்க அக்கா கிட்ட, அக்கா உன்னை வந்து பேச சொல்றாங்க, நான் சின்ன பையன், நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் சரின்ட்டு வராதனால அவங்க வீட்டுக்கு போறாங்க. சரி சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணை ஏத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கேட்கும்போது, உங்க பொண்ணு எவ்வளவு வாய் பேசினா அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டா, நாங்க பண்ணதை மட்டும் தான் சொல்லிருப்பா அப்படின்னதுக்கு, சரி சம்பந்தி அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கு அவளும் சரி அவளை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வரக்கூடாது, நாங்க எங்க போனாலும் எங்க கூட தான் வெளியே போகணும், அதுக்கு மீறிலாம் வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணு கிட்ட பொறுமையா, அம்மா சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுமா, ஏன்னா நான் இத்தனை வருஷம் உங்க அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டமா, நீ அந்த மாதிரி படக்கூடாது, அதனால தான் நான் உனக்காக இப்படி பேசுறேன், அம்மா இப்படி சொல்றாங்களேன்னு கோச்சிக்காதமா, நீ தயவு செஞ்சு அந்த வீட்டுல போய் வாழுமா, உனக்கு இப்ப இப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லதாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ட் 3 போட்டுடலாம்.